ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय नारायण नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरनष्टप्रायश भद्रेष नित्यं भागवत सेव्यं भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिके मुहं करोति वाचालपङ्गुं लङ्कायतेः यत्कृपातमहं वन्दे श्रीगुरो दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्येश्वरम् ओम ज्ञानतिमिरान्धस्य ज्ञानागणशलाकया चक्षुन्मीलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। जय श्री प्रभुपाद जय श्री गुरुदेव। हरे कृष्ण। श्रीमद् भागवतं 10வது स्कन्धं 11வது अध्यायं। हरे कृष्ण माता जी। हरे कृष्ण। நம்ம வந்து போன வகுப்புல என்ன பார்த்தோம் அப்படின்னா அந்த மருத மரங்கள். ஸோ அந்த மருத மரங்கள் எப்படி கீழே விழுந்த அந்த சத்தம் கேட்டு எல்லாரும் ஓடி வராங்க. நான் சுகதேவர் பரீட்சித் மகாராஜுக்கு அதை தான் சொல்லிட்டு இருக்கார். ஏன்னா அது வந்து ஒரு சின்ன மரம் கிடையாது, ஒரு சின்ன செடியோ மரமோ அப்படி கிடையாது. அது பெரிய விருட்சம். எத்தனையோ ஆண்டுகளாக என்ன பண்ணிட்டு இருக்காது, அங்க வாழ்ந்துட்டு இருக்கு. ஸோ அவ்வளோ பெரிய மரம். நம்ம ஒரு 20 பேர் சேர்ந்து பிடிச்சாதான் அந்த மரத்தையே பிடிக்க முடியும். ஸோ அவ்வளவு கனமான மரம். அந்த மரத்தினுடைய உயரம் பார்த்தீங்க அப்படின்னா அது எங்க போய் முடியறதுனே தெரியல. போய் ஆகாசத்தை தொடுதோ அப்படின்னுட்டு எல்லாம் ரொம்ப வியப்பா பார்த்துட்டு இருக்காங்க. அவ்வளோ பெரிய மரம் விழுந்தா எப்படி ஒரு சத்தம் வரும் நீங்களே சொல்லுங்க இல்லையா? அப்படி ஏதோ வந்து இந்த இடி இடிச்சு இடி வந்து விழுந்துருச்சுன்னா அந்த இடமே அப்படியே ஃபுல்லா பூகம்பம் வந்த மாதிரி இருக்கும் இல்லையா? அப்படி ஒரு பயங்கரமான ஒரு சப்தம். அங்கிருந்த எல்லா கோப்பர்கள் கோபியர்கள் எல்லாரும் ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா என்ன சத்தம்னு அவங்களுக்கு தெரியல. ஓடி வந்து பார்க்குறாங்க. ஓடி வந்து பார்த்தா அந்த மருத மரங்கள் வந்து அப்படி விழுந்திருக்கு. அந்த 2 மருத மரங்கள் விழுந்தத பார்த்துட்டு அவங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பம் ஆயிடுச்சு. இது எப்படி விழுந்தது? ஏன்னா நார்மலா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, மரம் எப்ப விழும்? புயல் காத்தடிச்சா விழும். நல்ல மழை பெஞ்சா விழும். ஏதாவது அதன் மேல இடி கிடி விழுந்துச்சுன்னா விழும். இல்லையா? மத்தபடி மரம் வந்து கீழ விழறதுக்கான சான்ஸே கிடையாது. இல்ல வயசாகி அந்த இடம் ரொம்ப சொத சொதன்னுட்டு அந்த தண்ணி தேங்கி ஸோ அந்த மரம் வேர்கள் ஸ்ட்ராங் இல்லாத பட்சத்தில் விழலாம். ஆனா இது ரொம்ப ரொம்ப பழைய மரம். யாருக்குமே இந்த மரம் எத்தனை பழசுன்னு யாருக்குமே தெரியாது. அவ்வளவு பழமையான மரம் இல்லையா? ஸோ எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்க்குறாங்க. எப்படி இந்த மரம் விழுந்தது? அப்படின்னுட்டு. ஸோ கிருஷ்ணர வந்து அந்த உரல்ல கட்டி வச்சிருக்காங்க. பார்த்தா இந்த 2 மரங்கள் விழுந்திருக்கு. ஸோ அப்ப வந்து எல்லாரும் கேட்குறாங்க, "என்னாச்சு? அ எப்படி இந்த மரம் விழுந்தது?" அப்படின்னுட்டு. ஏன்னா அங்க வந்து யாரும் இல்ல. பெரியவா யாரும் இல்ல. அங்க அக்கம் பக்கம் சின்ன சின்ன குழந்தைங்க தான் விளையாடின்னு இருக்காங்க. ஸோ அந்த குழந்தைங்கட்டலாம் கேட்குறேன், "இந்த மரம் எப்படி விழுந்துச்சு?" அப்படின்னுட்டு. உண்மைய சொன்னோம் அப்படின்னா, கிருஷ்ணா வந்து ரொம்ப சேட்டை பண்றான் அப்படின்னுட்டு யசோதாம்மா என்ன பண்ணாங்க, அவன இந்த உரலோட சேர்த்து கட்டி போட்டாங்க. ஆனா, கிருஷ்ணா என்ன பண்ணாரு அப்படின்னா, அந்த உரலோட சேர்த்து கிருஷ்ணன் நகர ஆரம்பிச்சான். ஏன்னா, யசோதா என்ன பனிஷ்மெண்ட் குடுத்தாலும், கிருஷ்ணா வந்து அத அக்செப்ட் பண்ணிக்கிறதே இல்ல. ஏன்னா யசோதாம்மா உள்ள போயாச்சு. வீட்டுக்குள்ள போய் அந்த சுத்தப்படுத்தணும்னு போயாச்சு. கிருஷ்ணா அப்பவும் சும்மா இல்லாம என்ன பண்ணியாச்சு, நகர ஆரம்பிச்சான். கிருஷ்ணா நகர்ந்து போயிட்டு இருந்தார். அந்த உரல் வந்து கொஞ்சம் பெருசா இருந்ததா, இந்த 2 மரங்களுக்கு மத்தியில அது மாட்டின்டுச்சு. ஸோ கிருஷ்ணன் ஒரு வேகமா ஒரு இழு இழுத்தான்னா, அவ்வளோதான். அந்த 2 மருத மரங்களும் அப்படியே தமால்னு விழுந்துருச்சு. அப்படின்னு இந்த குழந்தைங்கள்லாம் சொல்றாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் ஜோரா பால் குடிச்சு இழுக்கும்போது பாலோட சேர்த்து உயிரும் வந்துடுச்சு. யாருது? பூதனாக்கு.
இப்ப பாருங்க கொஞ்சம் ஜோரா சேர்த்து கிருஷ்ணா இழுத்தார். அவ்வளவு பழமையான மரங்கள் அப்படி சாஞ்சிருச்சு. இத பார்க்கும்போது யாருக்காவது நம்ப முடியுமா? ஒரு 3 வயசு குழந்தை. இழுத்து இவ்ளோ பெரிய பெரிய மரங்கள் கீழ விழும் அப்படின்னா, யார் ஒத்துக்குவா? இல்லையா? எல்லாரும் அப்படியே ஒத்துக்கவே முடியல. என்னடா இந்த குழந்தைங்க இப்படி சொல்றாங்களே அப்படின்னுட்டு. குழந்தைங்க சொல்றாங்க, "ஆமா நாங்க பார்த்தோம். அந்த 2 ம மரங்கள் அப்படியே கிருஷ்ணா தான் ஒரு இழுத்தனா கீழ விழுந்துருச்சு. அதிலிருந்து அழகான 2 பிரகாசமான 2 பேர் வந்தாங்களா, நாங்க பார்த்தோம். எங்க கண்ணார நாங்க பார்த்தோம்." அப்படின்னுட்டு அந்த குழந்தைங்க என்ன சொன்னாலும் யாரும் ஒத்துக்கிறதாவே இல்ல. அவங்கலாம் யார் பண்ணியிருப்பாங்க? இது எப்படி நடந்திருக்கும்? இந்த சம்பவம் எப்படி நடந்திருக்கும்? ஏன்னா இந்த குழந்தைங்க சொல்றத அவங்களால ஒத்துக்க முடியல. ஏன்னா அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா குழந்தைங்க உண்மைய தான் சொல்லுவாங்க. ஆனா பெரியவங்க அத அக்செப்ட் பண்ணிக்கல. அத செஞ்சதே கிருஷ்ணன் தான். கிருஷ்ணன் தான் உரலோட புடிச்சு இழுத்து அந்த மரங்கள சாய்ச்சான். அப்படின்ட்டு கிருஷ்ணன பத்தி சொன்னாலும் யாரும் ஒத்துக்கவே இல்ல. ஏன்னா குழந்தைங்க பார்த்தாங்க தன் கண்ணார அந்த மரம் விழுந்ததையும் பார்த்தாங்க. அதிலிருந்து 2 கந்தர்வகுமார் அவ்வளோ பிரகாசமான அந்த 2 பேர் வந்ததையும் பார்த்தாங்க. அவங்க சொல்றாங்க, "நாங்க பார்த்தோம்." ஆனா குழந்தை பேச்சே அங்க எடுபடவே இல்ல. ஏன்னா அந்த சத்தத்துல மொத்த விரஜவாசிகள், விருந்தாவனவாசிகள் எல்லாரும் ஓடி வந்துட்டாங்க. ஓடி வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நந்த மகராஜ் ஏன்னா நந்த மகராஜ் மொத்த கோப்பர்கள், கோபியர்கள் எல்லாரும் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு என்ன ஆச்சரியம் அப்டின்னா, ஒரு சின்ன செடிய வேரோட நம்ம கொஞ்சம் இப்டி இப்டி ஆட்டி அப்டி புடுங்கலாம். இல்லையா? ஒரு பெரிய மரத்த வெட்டணும் அப்டின்னா, அப்படியே தான் மிஷின் வச்சு கட்டிங் பண்ணுவாங்க. வேரோட புடுங்கணும் அப்டின்னா, அது வேர் எவ்ளோ பெருசா இருக்கும்னு நமக்கே தெரியாது. இல்லையா? வேரோட புடுங்குறது அவ்வளோ சாத்தியம் கிடையாது. அதுவும் இது வந்து ரொம்ப ரொம்ப பழமையான மரம். வேரோட அது எப்படி சாஞ்சிருக்கு அப்டின்னா, இதுக்கு எவ்வளவு வேர் எங்கெல்லாம் போயிருக்கோ, எல்லா வேரும் ஒட்டு மொத்தமா வந்த மாரி எவ்ளோ வேரோட அது சாஞ்சிருக்கு. அததான் அவங்க ஆச்சரியமா பார்த்தாங்க. இது எப்படி இப்படி வேரோட சாஞ்சிருக்கும்? மரத்து மரம் எவ்வளவு ஹைட்டா இருக்கோ, அவ்வளவு ஹைட்டுக்கு அந்த மரத்தினுடைய வேர்களும் இருக்கும். சில மரங்கள் நான் சொல்றது. ஓகேங்களா? ஆனா இந்த சல்லி வேர், ஆணி வேர்ன்லாம் சொல்லுவா. இல்லையா? சில மரங்கள் ரொம்ப எவ்வளவு ஹைட்டான மரங்கள் இருக்கோ, அவ்வளவு நீளத்துக்கு அதனுடைய வேர்கள் வந்து படர்ந்து இருக்குமா பூமிக்குள்ள. இப்ப அவ்வளவு வேர்களும் வெளிய வந்துருச்சு. ஸோ இப்ப அதுதான் அவங்களுக்கு டவுட். இங்க மழை வரல, காத்தடிக்கல, புயல் வரல. ஒண்ணுமே இல்லாம எப்படி இந்த மரங்கள் விழுந்தது? அதுவும் இப்படி மொத்த வேர் எங்கெங்கிட்ட இருக்கோ எல்லாம் வேரோட இழுத்துண்டு விழுந்திருக்கு. அத பார்க்கும்போது எல்லாருக்கும் ஆச்சரியமா நந்த மகாராஜா எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. இது எப்படி சாத்தியம்? இது எப்படி விழுந்தது? அன்னது டக்குன்னு நந்த மகாராஜுக்கு ஒரு யோசனை வந்துருது. கிருஷ்ணர் சாக்ஷாத் நாராயணர்ன்னு சொன்னாரே! சொன்னது யாரு? கர்கமுனி. இல்லையா? அப்படி யோசனை வந்துருது. அப்படியா இருக்குமோ? இவர் நாராயணனா இருக்கவே இப்படி எல்லாத்தையும் இழுத்துண்டு இந்த மரம் வந்து விழுந்துச்சோ! இவர் புடிச்ச ஒரு இழுத்துல மரமே வேரோட சாஞ்சிருச்சோ! இவ்ளோ வேர்கள் ஒரு மரத்திலிருந்து வெளிய வர்றது அப்படின்னா சாத்தியமே கிடையாது. அப்படி இருக்குமோ! அப்படின்னு யோசிக்கிறார். அப்புறம் மறுக்ஷணமே நோ, 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 நோ. இவன் என்னோட குழந்தை. என் கிருஷ்ணன். இவனால நாராயணனால நெனச்சுக்கவே முடியாது. இவன் என்னோட கிருஷ்ணன். என்னோட சொந்த மகன். அப்படின்னு நெனச்சுண்டார். பார்த்தா கிருஷ்ணன அங்க உரலோட கட்டி போட்டு வச்சிருக்காங்க யசோதா அம்மா. இல்லையா? உடனே போய் அந்த கயறெல்லாம் யாரு? நந்த மகாராஜ் தான் கழட்டுறார். கழட்டுண்டு அப்படியே சிரிச்சுண்டே கிருஷ்ணர தூக்கி அணைச்சுக்கிறார். இல்ல, இல்ல. இது என் புள்ள. ஏன்னா அவங்க வந்து ஒரு க்ஷணமும் இத வந்து பகவான் ஏன்னா பகவான் வந்து எவ்வளவோ லீலைகள் காட்டுறார். காட்டுனாலும் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. நந்த மகாராஜா, யசோதாவா, அங்க இருந்த கோபர்கள், கோபியர்கள் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. இல்ல, இல்ல, இல்ல. அது எங்க கிருஷ்ணன் அவ்வளோதான்.
எங்க குழந்தை. ஸோ உடனே ஐயோ என் அன்பு கிருஷ்ணா அப்படின்னுட்டு ஓடி போய் அணைச்சுக்கிறார் நந்த மகாராஜ். ஏன்னா அங்க இருந்த கோபியர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்ப நம்ம நார்மலா நம்ம வீட்ல இருந்து குழந்தைகளுக்கு இந்த கீ கொடுத்தா பொம்மை வந்து டிங்கு டிங்குன்னு ஆடுறது, டான்ஸ் ஆடுற பொம்மைங்கள்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அது போல கோபியர்கள் என்ன சொன்னாலும் கேட்பாராம் கிருஷ்ணர். கிருஷ்ணா அது பாரு உனக்காக நாங்க வெண்ணெய் எடுத்துன்னு வந்திருக்கோம், ஃப்ரெஷ் வெண்ணெய், கெட்டி வெண்ணெய். எங்க வீட்டு வெண்ணெய்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லை? எதை டான்ஸ் ஆடி பார்க்கலாம். ஒரு கோபி சொல்லுவான், அந்த பாரு கிருஷ்ணா அவன் சொல்றான்னு கேட்காத, இந்த பாரு என் கையில் லட்டு வச்சுட்டு இருக்கேன், அப்படியே சுட சுட நெய்யில செஞ்ச முதல் லட்டு உனக்காக தான் எடுத்துட்டு வந்தேன், நான் சொல்ற பிரகாரம் ஆடு. கிருஷ்ணா அவங்க ரெண்டு பேரும் சொல்றதை கேட்காத, நான் சொல்றதை கேளு, நீ பாடு. இல்ல கிருஷ்ணா நீ அன்னைக்கு ஆடின பாரு, இந்த இப்ப இப்படி இப்படி வளைச்சு ஆடின பாரு, அப்படி ஆடு. இல்ல இல்ல கிருஷ்ணா எனக்கு முத்தம் கொடு. சோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அங்க இருந்த கோபியர்கள் மாட்டிண்டு பாவம் கிருஷ்ணர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் இல்லையா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. கிருஷ்ணர் அங்க வந்து அவங்க எப்படி அனுபவிச்சாங்க அப்படின்னா, ஒரு குழந்தை பொம்மை வச்சுட்டு எப்படி விளையாடும்? புது பொம்மைமா, குழந்தை அந்த பொம்மையை கீழே வைக்கவே வைக்காது இல்லையா? ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப நம்ம சொல்றதெல்லாம் கேட்கறது அப்படின்னா அந்த பொம்மையை கீழே வைக்கவே வைக்காது. ஏன்னா இப்ப நீங்க லேட்டஸ்டா பாத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க மொபைலை கீழே வைக்கிறது இல்ல. ஏன்னா குழந்தைங்க அப்படியே மொபைலோட சேர்ந்து ஒட்டின்டாங்க இல்லையா? சோ அப்படி ஆயிடுச்சு. ஏன்னா கிருஷ்ணனை ஒரு க்ஷணமும் அவங்க விட்டு வைக்கிறதே இல்ல. கை தட்டி கிருஷ்ணா இங்க வா, இல்ல இல்ல கிருஷ்ணன் நான் சொல்றதா நீ கேட்கணும். சோ கிருஷ்ணரும் ஆக்சுவலா அவர் முழுமுதற் கடவுள். அவர் இந்த ஒரு அண்டத்துக்கு மட்டும் கிடையாது, கோடான கோடி பிரம்மாண்ட அனைத்திற்கும் தலைவர் அவர். உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நம்ம ஏரியா கவுன்சிலர்னு வச்சுக்கோங்க, அவங்க கிட்ட போய் நாம ஏதாவது ஏங்க எங்க தெருல இல்ல தண்ணி வரல, அது எப்படி நீ என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்ட்டு அவ்வளவுதான் ரூடா பேச ஆரம்பிச்சிருவாங்க. கரெக்டா? அதே அவங்களுக்கு ஜஸ்ட் கொஞ்சம் தான் அதிகாரம், அவங்களுக்கே கோபம் வந்துடும். அது எப்படி நீ என்ன அப்படி கையை நீட்டி பேசலாம், என்கிட்ட எப்படி நீ கேள்வி கேட்கலாம் அப்படின்னு கோபம் வந்துடும் இல்லையா? இவர் யாரு? முழுமுதற் கடவுள், அனைத்து கோடான கோடி அண்டத்திற்கும் தலைவர், அனைத்து தேவர்களுக்கும் தலைவர். சோ இவருக்கு இணை யாரும் கிடையாது, இவரை விட உயர்ந்தவர் யாரும் கிடையாது. சோ அப்படியாப்பட்ட முழுமுதற் கடவுள் அவர். சோ அப்படியாப்பட்ட அந்த பகவான் இப்படி மத்தவா சொல்ற வேலையெல்லாம் செஞ்சுண்டு அவங்க எப்படியெல்லாம் ஆட்டுறாங்களோ அப்படியெல்லாம் ஆட்டி ஆடின்னு இருக்கார். எல்லாரும் சேர்ந்து கிருஷ்ணர் ஆட்டி படைச்சுட்டு இருக்காங்க இல்லையா? ஒரு பொம்மையை ஆட்டுற போல ஆட்டின்னு இருக்காங்க எல்லாரும் சேர்ந்து. சோ கிருஷ்ணரும் ஓகே அவங்களை எல்லாம் சந்தோஷப்படுத்தணுமே அப்படின்ட்டு, ஏன்னா கூட இருக்கிறவால சந்தோஷமா வச்சுக்கணும் இல்லையா? சோ அதுக்காக அவங்க என்ன சொன்னாலும் கேட்டுண்டு அதன் பிரகாரம் அவரும் ஆடின்னு இருக்காராம். அவருக்கு இருக்கிற சக்தி என்ன? ம் எவ்வளவு பலம் இருக்கு, சகல ஐஸ்வர்யத்துக்கும் அதிபதி அவர். அவர் இப்படி இருக்காரு. சொல்லுங்க, இது போல இப்படி மத்தவா சொல்ற ஏவலை கேட்கறது. இப்ப நந்த மகாராஜ் இப்ப வெளியே போகணும் அப்படின்னா செப்பலை எடுத்து கிருஷ்ணர் பாருங்க அவர் தலைமையில வச்சுட்டு ஓடி வந்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா நீங்க நந்த மகாராஜ் பண்ண நார்மல் ஒரு ஜீவாத்மா தான் அவர் இல்லையா? ஆனா இவர் பரமாத்மா. கிருஷ்ண பரமாத்மா. கிருஷ்ணா பாருங்க தன் தந்தையோட செப்பல் எடுத்து தலையில வச்சுட்டு ஓடி வந்துட்டு இருக்காரு. எப்படி ஒரு மனோநிலை பாருங்க இல்லையா? சோ அதனாலதான் பகவானே பக்த வத்சலன் எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, தன்னுடைய பக்தர்களுக்காக என்ன செய்யறதுக்கும் தயாரா இருக்கார். இப்படி ஒரு பகவானை, இப்படி ஒரு குணம் படைத்தவரை எந்த லோகத்திலையும் எந்த தேவர்களை யாராலையுமே பார்க்க முடியாது. ஏன்னா தேவர்கள லிமிட்டட் பவர் தான் இருக்கும். அந்த லிமிட்டட் பவரை வச்சுட்டு அவங்க வந்து ஆஹ் தான் தான் ஒரு பெரியவான்னு நினைச்சுட்டு அப்படி
ஆடுவாங்க இல்லையா? ஆனா இங்க பாருங்க, சாக்ஷாத் முழுமுதற் கடவுளா இருந்துண்டு மத்தவங்க என்ன சொன்னாலும், என்ன ஏவல் பண்ணாலும் அதெல்லாம் கேட்டுன்னு இருக்காரு அவர். நடனம் ஆட சொன்ன நடனம் ஆடுறது, பாட சொன்ன பாடுறது, ஓடி வர சொன்ன ஓடி வர்றது, முத்தம் கொடுக்க சொன்ன முத்தம் கொடுக்கறது. ஸோ இப்படி மத்தவ என்ன சொன்னாலும் கேட்டுன்னு இருக்கா. அந்த 3 வயசு குழந்தை இப்படி பண்ணிட்டு இருக்காங்க எல்லா கோபியர்களும். ஒரே நிமிஷம். ஸோ அதே போல யசோதை யசோதாமாவும் தன்னுடைய தோழிகளோட சேர்ந்துண்டு சில நேரங்கள்ல கிருஷ்ணா கிட்ட, கிருஷ்ணா அதை எடுத்துட்டு வா, கிருஷ்ணா இதை எடுத்துட்டு வா, கிருஷ்ணா அந்த மண்ணை எடுத்துட்டு வா, கிருஷ்ணா அந்த பாத்திரம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்களாம். கிருஷ்ணா அப்படியே குடு குடுன்னு ஓடி போய் அதை வந்து அப்படியே தூக்க முடியாம தூக்கிட்டு ஓடி வருவார். ஏன்னா அந்த காலத்துல உங்களுக்கு தெரியும், மனையில தான் உட்காந்துக்குவாங்க இல்லையா? ஸோ இப்படி ஒரு மரப்பலகையோ ஒரு மனையோ ஏதாவது ஒரு பாத்திரமோ தாய் யசோதை என்ன சொன்னாலும் அதெல்லாம் எடுத்துட்டு ஓடி வருவாராம் கிருஷ்ணன். பாருங்க, யசோதாவும் கிருஷ்ணர் அப்படிதான் ஆட்டி படைச்சிருக்காங்க. யசோதாவுடைய தோழிகள் கோபியர்கள் எல்லாரும் அப்படிதான். அஹ் இப்படி அப்பா வெளியே போறாருன்னா உடனே கிருஷ்ணன் என்ன பண்ணுவாரு, அப்பாவுடைய பாதுகை செருப்பு எடுத்துன்னு அவர் ஓடி வருது. சோ இப்படி அவ்வளவு பலம் மிக்கவர். தன் கூட இருக்கக்கூடிய தன்னுடைய பக்தர்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக பகவான் எந்த எல்லைக்கும் போவார். தன்னுடைய உறவினர்களை மகிழ்விப்பதற்காக. அதாவது எப்படி ஒரு பாசம் பாருங்க பகவானுக்கு, இப்படி ஒரு அன்பு. அன்பு வைக்கக்கூடியவர் எந்த லோகத்திலயுமே கிடையாது, இந்த உலகம் கிடையாது, எந்த லோகத்திலையும் கிடையாது. கிருஷ்ணரை போன்ற ஒருவர் யாருமே கிடையாது. ஏன்னா பகவான் கிருஷ்ணரை வந்து யாராலும் புரிஞ்சுக்கவே முடியாது. ஏன்னா தன்னுடைய தூய பக்தர்களுக்காக எதை வேண்டும் செய்யக்கூடியவர். ஏன்னா அவருடைய இந்த குழந்தை பருவத்தினுடைய அந்த லீலைகள் அவ்வளவு ஆனந்தத்தை தரக்கூடியது. விரஜவாசிகள் எல்லாரும் அப்படி மகிழ்ந்தாங்க. ஏன்னா கிருஷ்ணரை வந்து எல்லாரும் வந்து நந்த மகாராஜருடைய மகன், யசோதையோட மகன் பார்க்கல, எல்லாம் தன்னுடைய சொந்த மகனை போல பார்த்தாங்க. அப்படி ஒரு ஆனந்தத்தை பகவான் வந்து தந்தார், எல்லாருக்குமே தந்தார். சோ இப்படி சொல்லி பாருங்க, இப்படியாப்பட்ட கிருஷ்ணனை யாராவது விட்டு கொடுப்பாங்களா? யாருமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதே போல அந்த காலத்துல வந்து பண்டமாற்று முறை உங்களுக்கே தெரியும். இவங்க கிட்ட என்ன பண்டம் இருக்கோ அதை வந்து மற்றவாளுக்கு கொடுத்துட்டு இவங்களுக்கு எது தேவையோ அதை வாங்கிப்பாங்க. இப்ப இவங்க கிட்ட வந்து தக்காளி இருக்கு அப்படின்னா, சோ இந்த தக்காளிய யாருக்கு வேணுமோ அவங்க கிட்ட கொடுத்து அவங்க கிட்ட இருக்கக்கூடிய மற்ற காய்கறிகளை வாங்கிக்கிறது, இல்ல பழங்கள் வேணும் பழங்களை வாங்கிக்கிறது, இப்படி பண்டமாற்று முறை இருந்துச்சு இல்லையா? அப்படி ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த காலத்துல பழம் வாங்கிக்கிறியோ பழம் அப்படின்னுட்டு இந்த மாதிரி வந்து பழத்தை வித்துண்டு வராங்க. ஸோ இப்படி பழங்கள் அந்தம்மா வந்து வித்துண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி அந்த பழங்களை வித்துட்டு வரும்போது கிருஷ்ணனுக்கு இப்ப பழம் சாப்பிடணும்னு ஆசை. ஏன்னா கிருஷ்ணனுக்கு தெரியும், அம்மா வந்து பண்டமாற்று முறையில அம்மா வந்து பழமெல்லாம் வாங்கிக்கிறது, மற்றவங்கிட்ட என்ன இருக்கோ அதை கொடுத்து வாங்குறதுன்னுட்டு. ஸோ ஏன்னா அங்க இருக்கக்கூடிய கோகுலத்துல இருக்கக்கூடிய மற்றவாள்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா வெண்ணெய வெண்ணெய் கொடுக்கறது, இல்லை நெய்யை கொடுத்துட்டு வாங்கிக்கிறது. ஸோ இப்படி ஏன்னா தரமான வெண்ணெய்கள் தரமான நெய் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஸோ அப்படி அதை வந்து கொடுத்துட்டு அவங்களுக்கு தேவையான பழங்களை வாங்கிப்பாங்க. ஸோ இல்லைன்னா தானியங்கள், ஏன்னா அவங்கெல்லாம் வந்து விவசாயமும் பண்றாங்க, ஸோ தானியங்களை கொடுத்துட்டு பழங்களை வந்து வாங்கிப்பாங்க. அப்படி இருக்கும்போது கிருஷ்ணா என்ன பண்றார்,
அவர் இப்ப நீங்க ஃபோட்டோல பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ கிருஷ்ணா என்ன பெரிய அ பையனாவா இருக்காரு? இல்ல. 3 வயசு குழந்தைங்க அது. அந்த 3 வயசு குழந்தை 2 கையில அப்படியே தானியங்கள் எடுத்துன்றான். நெல்மணியோ ஏதோ ஒரு தானியங்கள் எடுத்தாச்சு. எடுத்துண்டு குடு குடு குடுன்னு அது அப்படியே ஓடி வர்றது. அழகான அதனுடைய அந்த தாமரை திருப்பாதத்தை வச்சுண்டு அந்த கார்னர்ல இருந்து இந்த கார்னர் அந்த வீட்டுக்குள்ள ஓடி வந்துட்டு இருக்கான். அந்த நெல்மணிகளோ தானியங்கள் அவன் 2 கையில புடிச்சுட்டு இருந்தான் இல்லையா? ஸோ அதெல்லாம் அப்படியே வீடு ஃபுல்லா இறைச்சுண்டே வரான். இறைச்சுண்டே வந்து இப்ப அந்த பழக்கூடையில அந்த நெல்மணிய போட்டாச்சு. "அ இந்தா எனக்கு பழம் குடு" அப்படின்ட்டு அந்த கிருஷ்ணர் வந்து தன்னுடைய பிஞ்சு குரல்ல அப்படியே கொஞ்சி கொஞ்சி கேட்கறான். அந்த அம்மா அப்படியே பழங்கள கிருஷ்ணர பார்த்துன்னு அந்த பழங்கள் எல்லாம் எடுத்து எடுத்து குடுத்துட்டு இருக்காங்க. ஆனா, என் கிருஷ்ணன் போட்ட அந்த கொஞ்சோண்டு அந்த தானியங்கள் எவ்வளோ நின்னு போயிடும் சொல்லுங்க? ஒரு 10, 15 நெல்மணிகள் தான் இருக்கும் அந்த கையில. இல்லையா? அதுக்கு மேல அவ்வளோ இல்ல தானியங்களும் அந்த கையில நிக்க போறதில்ல. எல்லாத்தையும் இறைச்சுன்னே வந்தாச்சு. ஏன்னா, அவ ஜிலு ஜிலு ஜிலுன்னுட்டு அந்த தாமரை திருப்பாதத்த வச்சுண்டு, அது கொலுசு சத்தத்துல ஓடி வந்தான் பாருங்க. அதுல எல்லாம் இறைஞ்சுன்னே வந்தாச்சு. இங்க எடுத்துட்டு வந்து அந்த கூடையில போடும்போது, வெறும் அவ்வளதான் நின்னுச்சு. ஸோ அந்த அம்மா பழங்கள எடுத்து குடுத்துட்டோம். ஆனா, இப்ப என்னாச்சுன்னா, அந்த கூடை ஃபுல்லா தங்கம், வைர வைடூரியங்கள், நவரத்தினங்கள்லாம் ரொம்பிடுச்சு. அந்த அம்மாக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா தெரியல. அதை விட பெரிய சொத்து என்ன அப்டின்னா, கிருஷ்ணர் தான். ஸோ கிருஷ்ணர பார்த்துண்டு அந்த அம்மா அவ்வளவு சந்தோஷத்தோட அந்த பழங்கள வந்து குடுத்துன்ருக்காங்க. ஏன்னா, அந்த கூடையில ரொம்ப இருக்கிற அந்த ஆபரணங்களோ, வைர வைடூரியங்களோ நமக்கு வந்து சந்தோஷத்த குடுக்காது. ஏன்னா, செல்வம் செல்வம் என்ன ஆகும்? இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிண்டே இருக்கும். ஆனா, நித்தியமா நம்ம கூட இருக்க வேண்டியது என்ன அப்டின்னா, சாக்ஷாத் பகவானுடைய பக்தி தான். இல்லையா? ஸோ அந்த பகவான பார்த்துண்டு அந்த அம்மா அவ்வளவு சந்தோஷத்தோட, அந்த ஆனந்தத்தோட அந்த பழங்கள வந்து குடுத்துட்டுருக்காங்க. ஏன்னா, கிருஷ்ணர நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, எவ்வளவு கருணை வாய்ந்தவர் இல்லையா? ஆ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம நம்மள யாராவது அடிச்சா ஒண்ணும் இல்ல அடிக்க கூட வேண்டாங்க. ஜஸ்ட் யாராவது கொஞ்சம் மூஞ்ச காட்டினாலே, "என்ன இவங்க நம்மள இப்படி மூஞ்ச காட்டுறாளே!" அப்படின்னு நமக்கு கோவம் வந்துடும். இல்ல யாராவது நம்மள திட்டிட்டாலும் இன்னும் அதுக்கு மேல டென்ஷன் ஆயிடுவோம். அடிச்சா அவ்வளதான். இல்லையா? அதுவும் நமக்கு விஷத்த குடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, சும்மா இருப்போம்? இல்ல அவங்களோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்போமா? இல்ல கொஞ்சூண்டு இருப்போமா? இல்ல அவங்களுக்கு நல்லதா தான் ஏதாவது பண்ணுவோமா? இல்ல விட்டா போதும்ன்னு ஓடியே போயிடும். அவங்கள விட்டுட்டு. இல்லையா? ஆனா பகவான் தனக்கு விஷத்தை குடுத்த அந்த பூதனைய என்ன பண்ணிட்டாங்க? கிருஷ்ணர் தன்னுடைய லோகத்துக்கு அழைச்சுண்டு போயிட்டார். அதுவும் அங்க தாய் ஸ்தானத்துக்கு குடுத்திருக்கார். பாருங்க இப்படியாப்பட்ட ஒரு கருணை மிக்கவர் எந்த லோகத்திலும் கிடைக்க மாட்டார். இந்த லோகம் இல்ல, எந்த லோகத்திலும் கிடைக்க மாட்டார். அப்படியாப்பட்டவர் அந்த பகவான். அவர் ஒரே ஒருத்தர் தான், அவர்தான் இந்த கிருஷ்ணர். இல்லையா? சோ அதுக்கு தான் பகவானுக்கு பக்தவத்சலன்னு பெயர். பகவான் வந்து ரொம்ப ரொம்ப சுலபமானவர். நம்ம அன்ப காட்டுனா போதும். நம்ம அ நம்மகிட்ட இருந்து அவருக்கு எதுவுமே தேவை கிடையாது. நம்மளுடைய ஒரே ஒரு அன்பு இருந்தா போதும் பகவானுக்கு. அதுல அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். பகவான் வந்து நம்மகிட்ட ஏன்னா அவருக்கு இல்லாததா? அவருக்கு அத்தன கோடான கோடி அண்டங்கள் இருக்கு. கோடான கோடி லக்ஷ்மிகள் இருக்காங்க சேவை பண்றதுக்கு. ஆனாலும் இங்க வந்து நம்ம கிட்ட நிக்கிறாரு. சோ எதற்காக? அவருக்கு என்ன தேவை இருக்கு? ஒண்ணுமே இல்ல. சோ நம்ம வந்து அன்பு காட்டுனா போதும். நம்மளுடைய பக்தி, அந்த பக்திக்காக அந்த பக்த வத்சலன் எப்படி இருக்காரு பாருங்க. அந்த பக்தின்றது ரொம்ப கஷ்டமான விஷயமா என்ன? ரொம்ப சுலபம். ஏன்னா நமக்கு பகவத்கீதையிலே அதுதான் சொல்லியிருக்கா. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம். சோ இது இருந்தா ஒரு பழம் இருந்தா, இல்ல ஒரு பூ இருந்தா, இல்ல ஒரு அ தண்ணி, இல்லன்னா ஒரே ஒரு துளசி இல. சோ ஏதாவது ஒண்ணு இருந்தா கூட போதும்.
நான் ஏத்துக்கிறேன். எவ்வளவு சுலபம் பாருங்க. என்கிட்ட எதுவுமே இல்ல. நீ கஷ்டப்பட்டோன்னு வச்சுக்கோங்க. அது கூட போதும். நீ என்ன நெனச்ச இல்ல. அதுவே எனக்கு போதும். ஸோ அதனால பகவான் வந்து அர்ஜுனன் கிட்ட அதான் சொல்லிட்டு இருக்காரு. கிருஷ்ணன், அர்ஜுனா நீ என்ன செய்றியோ, நீ என்ன சாப்பிடுறியோ, நீ என்ன சரி எல்லாத்தையும் எனக்கே அர்ப்பணம் பண்ணிடு. ஸோ இப்படி ஒரு கருணை மிக்கவர், இவ்வளவு ஒரு சுலபமானவர் எங்கேயுமே பார்க்க முடியல. இல்லையா? ஸோ இப்ப என்ன பார்த்தோம்? ஓகே, 11 ஸ்லோகங்கள் முடிஞ்சிருச்சு. இப்ப 12வது ஸ்லோகம். ஸோ அங்க வந்து ஒரு சமயம் என்னாச்சு அப்படின்னா, இந்த மருத மரங்கள் 2 விழுந்துச்சா? அர்ஜுன மரங்கள் 2 பெரிய மரங்கள் விழுந்துச்சு. அப்படியே அங்க வந்து குழந்தைகளோட குழந்தைகளா கிருஷ்ணரும் பலராமரும் விளையாடின்னு இருக்காங்க. ஓகே. ஒரு ஆற்றங்கரை. என்ன ஆறு அங்க ஓடின்னு இருக்கு? யமுனா நதி. இல்லையா? ஸோ அப்படியே ஓடின்னு விளையாடின்னு இருக்காங்க. போய் கூப்பிடுறாங்க. பலராமா வா சாப்பிடலாம். ஆஹா. ஏன்னா கிருஷ்ணரை விட்டுட்டு பலராமரால வர முடியாது. சரி கிருஷ்ணா நீயும் வா. இல்ல இல்ல. இங்க இருக்கக்கூடிய அனைத்து கோபர்கள் நண்பர்களை விட்டு வெளியே அவங்களுக்கு வெளியே வர முடியல. ஸோ 2 பேரும் கூப்பிட்டு கூப்பிட்டு பாக்குறாங்க ரோகிணி. முடியல. கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறாங்க. ஏன்னா குழந்தைங்களோட குழந்தைங்கள விளையாடிட்டே இருக்காங்க. கூப்பிட்டாலும் வரல. ஏன்னா சாப்பிடுறதுக்கு தான். ஏன்னா அவங்க விளையாடுறதுல அவ்வளோ இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. ரோகிணி அம்மா வந்து கூப்பிட்டு கூப்பிட்டு அவங்களும் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. நெக்ஸ்ட் ரோகிணி அம்மா போய் சொல்றாங்க. அக்கா நான் எவ்வளோ கூப்பிட்டேன். அவங்க 2 பேரும் வரவே மாட்டேங்கிறாங்க. நான் என்ன பண்ணட்டும்? நான் எவ்வளவோ சொல்லியாச்சு. ஜஸ்ட் ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போயிடுங்க அப்படின்னா கேட்கவே மாட்டேங்கிறாங்க. நான் என்ன பண்றது? யசோதை பார்க்குறாங்க. ஏன்னா, இப்ப நம்ம குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் உணவு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா குழந்தைங்க விளையாட்டு குழந்தைங்க விளையாடிண்டே தான் இருக்கும். இல்லையா? ஸோ அந்த குழந்தைங்களுக்கு நம்ம வந்து நேரத்துக்கு உணவு குடுக்கணும். ஏன்னா குழந்தைங்களோட ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ யசோதைக்கு இனி நீ எல்லாம் ஆஹா போனா அவங்க வந்து வரவே மாட்டாங்க. ஏன்னா உன்ன நல்லா ஏமாத்துறாங்க. அதனால நானே போறேன். அப்படின்னுட்டு யசோதா அம்மாவே வராங்க. அந்த அம்மாவும் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்குறாங்க. வரவே மாட்டேங்கிறாங்க 2 குழந்தைங்களும். என்னதான் பண்றது இந்த 2 குழந்தைகள? ஆ? ஏன்னா யசோதா கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாங்க. ரோஹிணி கூப்பிட்டும் வரமாட்டேங்கிறாங்க. ஸோ அதுங்க பாட்டு அப்படியே விளையாடிட்டு ஜாலியா சாப்பிடாம சுத்தின்னு இருக்குங்க. இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி. உங்க பசங்களும் காலையில போன பசங்க ஒரு 7, 8 மணிக்கு போய் விளையாட ஆரம்பிச்சவங்க. ஈவினிங் 6:00 ஆயிடுச்சு. மத்தியானம் கூட சாப்பிடல. நீங்கெல்லாம் அப்படியே பரவாயில்ல. குழந்தைங்க விளையாட்டு குழந்தைங்க. அப்படியே விளையாடின்னு இருக்கட்டும். அப்படின்னு விட்டுடுவீங்களா? இல்ல அதெல்லாம் முடியாது. வந்து நீங்க சாப்பிட்டுட்டு தான் மறு வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவீங்களா?